நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம், சூசைட் என்றைக்குமே முடியலைங்க. இப்போ பாருங்கள், ஒரு 23 வயசு பையன் சூசைட் பண்ணிட்டான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு பிளாக்மெயில் பண்ணி உன் அந்தரங்க வீடியோவை வெளியிட்டுருவேன், உன் அந்தரங்க வீடியோ அதாவது என்ன சொல்கிறது, என் அந்தரங்கம் இருந்த வீடியோவே நான் எடுத்து வச்சுருக்கேன், வெளியிட்டுருவேன்னு போட்டு பிளாக்மெயில் பண்ணதுனால அந்த பொண்ணு பேரை எழுதாமல் அவன் சாகும்போது ரொம்ப கம்பீரமாக இதனால தான் செத்தேன், ஆனால் யாருக்கு காரணம்னு எழுதி வைக்காமல் செத்துட்டான். தெரிஞ்சு சொல்கிறேன், சாவு என்றைக்கு முடியல, போராடுங்க. ஏங்க இப்போல்லாம் அடுத்த நிமிஷமே என்ன ஆகுதுன்னு தெரியல. எல்லாருக்குமே வாழ்க்கையில் பல பிரச்சனை. உங்கள் பேசினாலும் ஒரு நிமிஷம் 2 நாள் 4 நாள் பேசுவாங்க. எப்படி நம்ம இப்போ கரூரில் எல்லாருமே கொலகாரன் பேசினவன் பேசிகிட்டே இருப்பான். சப்போர்ட் பண்ணவங்க நிறைய, பழி போட்டவங்க சில பேர், சப்போர்ட் பண்ணவங்க பல பேர், பேசுகிறவங்க அடுத்த வேலையை பார்த்து போயிடுவாங்க. சூசைட் மட்டும் என்றைக்கும் முடியல. போராடுறதும் வாழ்க்கையில் தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேலை தான். இப்போ போராடுறதே வேலையை போச்சு. என்ன இந்த மாதிரி மிரட்டினாங்கன்னா தயவு செஞ்சு அதுக்கு தக்க மாதிரி நடவடிக்கைகள் இருக்குது. போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, அவங்கள தூக்கி உள்ளே வைக்கலாம், அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். எக்காரணத்தை கொண்டு சூசைட் முடிவில்லை. இந்த மாதிரி ஆக்ஷன் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. வெளியே வந்து சொல்லுங்கள். உங்கள் ஆதாரங்களை வெளியே விட மாட்டாங்க போலீஸ்காரங்க, விடக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். சொல்லிட்டு நம்ம கொடுக்க போனால் நம்ம மூஞ்சி தெரிஞ்சுப்போம், நம்ம அப்பா அம்மா கிட்ட போயிடும் அப்படின்னு சொல்லி எந்த பையனும் பொண்ணும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் பிரகாரம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க வரவங்க பேரையோ அவங்க முகத்தையோ வெளியே காமிக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அதனால் போராடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.